வணக்கம். நான் சைதை மீனா பேசுறேன். எங்கள் இதய தெய்வம், எங்களுடைய அன்பு தெய்வம் என்றெல்லாம் மக்களால் கொண்டாடப்படும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எந்த இஷ்ட தெய்வத்தை விரும்பி வணங்கினார்னு பார்க்கலாமா? அவர் தான் சார்ந்திருந்த கட்சியுடைய கொள்கைக்காக தான் நடிக்கும் படங்கள்ல தெய்வ நம்பிக்கை சம்பந்தமா அல்லது கடவுள் வேடங்களிலோ பேசுறது நடிப்பது எதையும் நான் பார்த்ததில்ல. ஒரே ஒரு படத்துல மட்டும் சாண்டோ எம் சின்னப்பா தேவரின் மேல அவர் வச்சிருந்த மரியாதை காரணமாக முருகன் வேஷத்துல தோன்றினார். அது கூட கனவு காட்சின்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எம்ஜிஆருக்காக மக்கள் கோவில்கள்ல அவருக்காக கூட்டு பிரார்த்தனையும் நேர்த்தி கடன்களும் செஞ்சாங்க. இது அவர் மேல மக்கள் வச்சிருந்த அன்புக்கும் அவர் மக்கள் மேல வைத்திருந்த பேரன்புக்கும் அடையாளம்னு கூட சொல்லலாம். அவர் படங்கள்ல வைக்கிற அம்மா சென்டிமெண்ட் ஏதோ ஒரு படத்துல வச்சோம் அப்படின்னு இல்லாம படத்துக்கு படம் ஏதோ தன்னோட கடமை மாதிரியே அதை செய்தார். படத்தோட பேர்கள்லையும் தாய்ங்கிற வார்த்தை இருக்கு. நல்ல ஒரு குடும்பஸ்தனா இருக்கணும்னா அவரோட படங்களை பார்க்கலாம். குட்டி சுவரா போகணும்னா இப்போ உள்ள சில படங்களை பார்க்கலாம். பூஜை அறையில தேச தலைவர்களோட படங்களை தான் வச்சிருந்தார். வெளிய கிளம்பும் போது வணங்கிட்டு போறதுக்காக ஒரே ஒரு தெய்வ படம் மட்டுமே வச்சிருந்தாராம். அந்த தெய்வ படம் அவருடைய தாயாருடைய படம். இதுதான் அவரோட படங்கள்லையும் வெளிப்பட்டது. வயதான பெரியவர்கள் அவரை ஏமகன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ஒரு மகன் கிடைக்கிறதுக்கு கொடுத்துத்தானே வச்சிருக்கணும். இன்றைய பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேறொரு பதிவுல பார்க்கலாம்.